ஃபோக்கஸ் இருக்கா? ஓகேவா? ஹாய் ரோடி பேபி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்க. நாளை அதி கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சென்னைக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவித்துள்ளது. என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சா? ஐயோ, நியூஸ்ல வேற ரெட் அலர்ட் சொல்லிட்டாங்க. இப்ப ஸ்கூல் 4 நாள் லீவ் விட்டுருவாங்க. உங்க 2 பேரை வச்சு சமாளிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஏறுது. ஐயோ, அதேதாம்மா எனக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா. அம்மா, நான் வேற எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓஹோ, இப்போ என் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுமா. அடடா, பொசுக்குன்னு லீவ்ன்ட்டாங்க. எனக்கும் அதே ஃபீலிங் தாம்மா. உனக்கு என்னப்பா? அம்மா, நாளைக்கு பிடி பீரியட்மா. ஐயோ, நாளைக்கு லீவ் விட்டா நான் எப்படி விளையாடுவேன்? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏய் பசங்களா, இப்பதான் ரீல்ஸ்ல பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா ஸ்ட்ரெஸ் குறையுமா? ஓகே, சொல்றீ. நான் சாப்பிட்டு தூங்க தான் போறேன். வேற என்ன? யார் ஃப்ரெண்ட் பிரியாவா? போனவன் உனக்கு எப்படி தெரியும்? அவ தங்கச்சி ஸ்ரீநிதி கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கே, உனக்கு அவங்கிட்டலாம் பேச முடியாதா? ஆலியா, அவகிட்ட பேசினா ஸ்ட்ரெஸ் ஆகுதா? ஆலியா, சரி அப்புறம் சரிடி. ஏய் இரு, யாரோ கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் திருப்பி கூப்பிடுறேன். ஐயோ, ரீல்ஸ்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசினா ஸ்ட்ரெஸ் குறையும்னாங்க. இவகிட்ட பேசினா நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது. ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? மானுக்கு ஒரு ஐடியா. என்ன? எப்படியோ நீ மொக்கையாத ஐடியா சொல்லுவ. சொல்லு. மா, நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கி அப்படியே போயிடுமா. என்னடா உனக்கு மூளைலாம் புதுசா வேலை செய்யுது. தேங்க்ஸ். சரி, ட்ரை பண்ணி பாப்போம். சாப்பிடு. அப்பா, திருப்தியா சாப்பிட்டேன். மா, இங்க வரைக்கும் இருக்குமா. உன்னை நம்பி ஆர்டர் பண்ணா என்னடா இவ்ளோண்டு சாப்பிட்டதுக்கு இவ்ளோ பில் ஆயிடுச்சு. எனக்கு அந்த பில்ல பார்த்தோன்னே நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சுடா. ஐயோ மா, புடிச்சிட்டேன். என்னது? என்டர்டெயின்மென்ட்மா. என்னது? நல்ல படத்துக்கு போனா ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். உனக்கு மூளை நல்லா வேலை செய்யுதுக்கா. தேங்க்யூடா. ட்ரை பண்ணலாம் வாங்க. நீ சொன்னதான் படத்துக்கு வந்திருக்கோம். வேற எதுவும் கேட்க கூடாது, சரியா? அங்க போலாமா? ப்ளீஸ்மா வாங்க. பாருங்களேன், எனக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா ப்ளீஸ். வாங்கி தந்து தொலைறேன், வா. அம்மா, ஸ்ட்ரெஸ் இப்ப எப்படி போகுது பாருங்க. 300 ரூபாவா? படம் சூப்பரா இருந்துச்சுல. இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. எனக்கும் படம் பார்த்துட்டு வந்த உடனே பெட்டரா தாமா ஃபீல் ஆகுது. பெட்டரா ஃபீல் ஆகும்? ஏண்டா படமாடா அது? எனக்கு அதை பார்த்து தலைவலியே வந்து ஸ்ட்ரெஸ் தாண்டா அதிகமாகுது. ஐயோ கடவுளே. ஐயோ இதை பாரு. ஐயோ, உங்களை வந்து மால் கூட்டு போய் அங்கே ஷாப்பிங் பண்ணி படம் பார்த்து பாப்கார்ன் வாங்கி அந்த செலவுக்கு எனக்கு நெஞ்சு வலி தான் வரும். இன்னைக்கு இதை சரி பண்ணோன்னா ஐடியாவா? ஐடியாவா? என் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும்.
செம்ம ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். இந்த பார், நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. மம்மி கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். சரியா? உட்காருங்க. சமத்தா இருக்கணும் 2 பேரும். ஓகே? உட்கார். எவ்வளோ நேரமா? 2 minutes. 2 hours later. எப்படி செம்மையா இருக்கா? நான் உங்க மேல செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா போயிடுங்க. நல்லா தானே பண்ணியிருக்காங்க. ஏன் 2 பேரும் இவ்ளோ காண்டாவறீங்க? உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான். 2 மணி நேரம் சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. எங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியுமா? இதை கேட்கும் போது எனக்கு சிரிக்கிறதா அழுறதானே தெரியல. அந்த வார்த்தையை சொன்னாலே மண்டையெல்லாம் சுத்துதே. என்ன வார்த்தைமா? ஸ்ட்ரெஸ்ஸா? அந்த வார்த்தை சொல்லாத. ஸ்ட்ரெஸ்ஸா? ஸ்ட்ரெஸ்ஸா? ஏய் 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 சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. ஏய் ஸ்ட்ரெஸ். ஐயோ ஒரு வழியே இல்ல. நான் டாக்டருக்கே கால் பண்ணி ஏதோ மாத்திரை வாங்கி போட்டுக்க போறேன். ஹலோ டாக்டர், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டாக்டர். ஏதாச்சும் டேப்லெட் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்களேன். ஓகே டாக்டர், இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சு பாத்தியா? டாக்டர் நம்மள ஃபேமிலியா எங்கேயாவது ட்ரிப் போக சொல்றாரு, வெக்கேஷன் போக சொல்றாரு. செம்ம ஐடியா, பிரில்லியன்ட். ஆனா இப்போ எங்க வெக்கேஷன் போறதுன்னு யோசிச்சாலே ஒரே ஸ்ட்ரெஸ் ஆயிடும் போல இருக்கே. மா, ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஆமால, லாஸ்ட் டைம் நம்ம ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் மூலமா தானே தாய்லாந்து போயிட்டு வந்தோம். கரெக்ட். இரு அவங்க கிட்டே கேப்போம். அது ஒரு பெஸ்ட் ட்ரிப்பா இருந்ததுல ஆழியா. செம்ம மெமரபிள் ட்ரிப்பா இருந்துச்சுல. ஏ ஏ ஏ ஆழியா, இங்க பாரு எவ்ளோ, ஓய் பாரு எவ்ளோ ஐட்னரி நமக்கு அமைச்சிருக்காங்க ஆப்ஷன்ஸா. ஃபர்ஸ்ட் டே இங்க போறோம், செகண்ட் இங்க போறோம், தேர்ட் இங்க போறோம். நம்ம வந்து வெக்கேஷன் போய் நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணிட்டு நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணிட்டு வர போறோம். ஓகேவா? ரெடியா? ட்ரிப் போலாமா? ஒரு நிமிஷம், ஏதோ மெசேஜ் வருது. ஏய், நாளைக்கு மழைலாம் இல்லையா? சென்னையில எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கான். கைப்பிடி. என்னது ஸ்கூலா? கைப்பிடி. மா, என்னமா திருப்பி இந்த ட்ரெஸ்க்கே வந்துட்டோம்? ஏண்டா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு மெசேஜ் வந்துருச்சு. நீங்க 2 பேர் ஸ்கூல் கிளம்பி போங்க. நானாவது வீட்ல நிம்மதியா இருப்பேன். மா, ஏமா இப்படி ஏமாத்துறீங்க? ட்ரிப் கூட்டு போறேன்னு சொன்னீங்க. இதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுமா. ஸ்ட்ரெஸ்ஸா? ஸ்கூல் போங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. அண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த வாட்டி போனா இங்கே தான் பக்கத்துல 3 days ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வந்துருவோம். ஆனா அமைதியா இருந்தீங்கன்னா மே மாசம் ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் மூலியமா உங்களை நான் துபாய் கூட்டிட்டு போறேன். துபாயா? ஆமா, துபாய் தான். ஆழியா அகிலன் மட்டும் இல்ல, நீங்களும் இந்த வாட்டி எங்க கூட துபாய் வர போறீங்க. எப்படின்னு தானே கேக்குறீங்க? ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் கூட சேர்ந்து டிராவல் வித் ஆழியா அகிலன் அப்படின்னு ஒரு குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த குரூப் டூர்ல நீங்க உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயுமே ஆழியா அண்ட் அகிலனோட சேர்ந்து 5 nights and 6 days துபாயை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ இந்த மேஜர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கவர் ஆயிடும். மெரினா தோ க்ரூஸ், புர்ஜ் கலீஃபா, டெசர்ட் சஃபாரி, ஃபெராரி வேர்ல்ட், மிராக்கிள் கார்டன், குளோபல் வில்லேஜ். எஸ், இந்த மேஜர் சைட் சீயிங்ஸோட சேர்த்து துபாய் சிட்டி டூர், 4 star ஹோட்டல்ல ஸ்டே, இந்தியன் ஃபுட்டா இருக்கட்டும், அரபிக் ஃபுட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். அண்ட் அங்க சுத்தி பார்க்கறதுக்கு நமக்கு வெஹிக்கிள், அண்ட் அது மட்டும் இல்லாம மேஜர் சைட் சீயிங்ஸ் எல்லாத்தோட என்ட்ரி டிக்கெட்டும் இதுல வந்துரும்.
உங்களுக்கு ஆடி அகிலன் கூட துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? மறக்காம ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் 5000 rupees அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் பேமெண்ட்டை நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி டிராவல் டேட்டுக்கு 20 days முன்னாடி வரைக்கும் டைம் எடுத்து நீங்க பே பண்ணா போதும். உங்க எல்லாரையுமே நாங்க துபாயில மீட் பண்றோம். உங்க ஸ்லாட்ஸை சீக்கிரமா புக் பண்ணுங்க. கீழ இருக்க நம்பருக்கு மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரவுடி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எங்க கூட துபாய் வரதுக்கு மறந்துடாதீங்க. ஹபிபி கம் டு துபாய். நோட் கீழ வச்சு ஷாக்கு. ஷாக்காவுடா. ஓ சமத்தம் தோபா தோபா தோபா. டயலாக் நீ தான படத்துக்கு போ. சொல்றா. பேன். பாக்கின்னு சொல்றது அப்படியே பாரு. மூளை இருக்கு. தேங்க் யூ. உள்ள போன காதுல வைடா. சாப்பிட்ட அப்படியே அம்மா பாடுறா. அம்மா பார்த்து சிரிடா. ஏய் இங்க பாத்தீங்களா? எந்த பக்கம் அடிச்சாடா கரெக்டா இருக்கும் ஃப்ரேம்ல? அந்த சைடு எனக்கு தெரிஞ்ச ஆலியா அப்படி வரப்பா இருக்கிறாள். நீங்க கை சாஞ்சிடுறா. அக்கிலுக்கு பொலியுதா. கை புடிடா. கை புடுறா. நல்லா தான ஸ்டைல் பண்ணிருக்கான். என்ன உங்களுக்கு? அவ்வளவுதான் சொல்லிட்டேமா? உங்களுக்கு அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். 2 மணி நேரம் கரெக்ட். சும்மா கரெக்ட் சும்மா கரெக்ட். ஏய் தீனி மாடு, இப்ப தானடி 7:30 மணிக்கு 4 புரோட்டா தின்ன. அதுக்குள்ளே எப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்க மறுபடியும்? மா காலையில சேர்வா கெட்டு போயிடும்ல, அதான் இப்பவே சாப்பிடுறேன். ஏய் கெட்டு போனா போயிட்டு போதே. 8 மணிக்கு மேல சாப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது உனக்கு நானு? எல்லாம் உங்க அப்பா என்ன சொல்லணும்.